எங்கடா இருக்க? இந்த வீட்டுக்கு நடந்து போய்க்கிருக்கேன்டா. மாறி டிப்ரெஷனா இருக்கு. வீட்டுக்கு வரியா? சரி இருடா வரண்டா. வா வா வா. நட்புன்னு என்ன தெரியுமா உனக்கு? டேய் சர்வேஸ் எங்கடா இருக்க? மாப்பிள்ள வராதியா, நீங்க சொன்னா கேளியா? நீங்க எல்லாம் இருக்கும்போது அவன் டிப்ரெஷன் எனக்கு கால் பண்றான்னு என்ன அர்த்தம்? ஏதோ பிரச்சனை அர்த்தம். வராத நான் வரேன் இரு. நண்பன் என்ன தெரியுமா உனக்கு? எங்கடா நட்டு இருக்கு? நான் எங்கடா நட்டை தேடுவேன்? டேய் ஏடா பண்ணிட்டு இருக்க? டேய் மாப்ள என்ன ஆச்சு? சொல்றேன்டா, அந்த கிரைண்டர் இருக்கு பாரு, அதை மட்டும் போய் எடுத்து வை ப்ளீஸ். கிரைண்டரா? இந்தாரா உம்சர்ரா. சொல்றா. சரி, இந்த பக்கத்து ரூம்ல ஃப்ரிட்ஜ் இருக்கும், அந்த ஃப்ரிட்ஜை மட்டும் எடுத்து இந்த ரூம்ல வச்சிரு. இருடா வரண்டா. டேய் வரணும் முன்னு சொல்லுவா. ஆனா இங்க எடுத்து போடா. டேய் இப்ப சொல்றா. காலங்காத்திலே வீடை காலி பண்ணுன்றாங்க. நான் ஒரு ஆளா எப்படி எல்லா பொருளும் எடுத்து வைக்க முடியும்? ஆமா கஷ்டம் தான். மன உளைச்சல் டிப்ரெஷன் ஆயிடுச்சா? அதான் என் செல்ல ரெண்டு பேருக்கு கால் பண்ணேன். காலைல இருந்து வேலை பாக்குறாங்க, டயர்ட் ஆயிட்டாங்க. இப்ப யாரு உடனே கூப்பிட்டு வந்தியா? அவ்வளவுதான் மாப்பிள்ள, இதான் மாப்பிள்ள என் பிரச்சனையே. டேய் வேலை பக்கத்து கடை கூப்பிட்டா? ஆமா மாப்பிள்ள, என்னடா பண்ணி? நான் தான் சொன்னேன் வரேன், நானு வரேன். ஆட்டிக்கிட்டு குடிங்க மாதிரி. சரி மாப்பிள்ள, பேச டைம் இல்ல, கட்டில கழட்டணுமாமா. போய் அந்த 10-15 ஸ்பேனர் மட்டும் எடுத்துட்டு போ. ஊர தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன். சூர்யால என்ன தெரியுமா உனக்கு? டேய் அதான் எடுத்து வச்சிட்டோம்ல எல்லாத்தையும். டீ இருந்தா வாங்கி கொடுறா. ஏன்டா அப்படி பண்றா? இப்ப நம்ம எடுத்து வச்சோம்ல பொருள், அதை ஃபுல்லா எடுத்து அப்படியே இன்னொரு வீட்டுல மட்டும் வச்சுட்டு போயிருவான். அப்புறம் டீ குடி போவோம்.